அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய தலைப்பு இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு. இந்த வீடியோல விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற தமிழர்களை பற்றிய முக்கியமான வினாவிடைகளை பார்க்கலாம். வ.உ.சி. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை தொடங்கிய ஆண்டு 1906 அக்டோபர் 16. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டுல இவர் பங்கு பெற்றிருப்பாரு. 1908 வ.உ.சி. கைது செய்யப்பட்ட ஆண்டு. பிபின் சந்திரபால் விடுதலை எடுத்து இவர் அந்த விடுதலை நாளை சுதேசி தினமா கொண்டாடணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால வ.உ.சி. மேல தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 1908 மார்ச் 12 கைது செய்யப்பட்டிருப்பாரு. 1946 வ.உ.சி.உடைய சுயசரிதை வெளியிடப்பட்ட ஆண்டு. வ.உ.சி. எழுதிய நூல்களில் பொருந்தாதது எதுனா விவேக பானு மற்றும் இந்து நேசன். ஏன்னா வ.உ.சி. வெளியிட்ட இதழ் இது ரெண்டுமே மெய்யறம், மெய்யறிவு, செய்யுள் திரட்டு இது மூன்றுமே இவர் வெளியிட்ட நூல். இந்த மெய்யறம் 1914, மெய்யறிவு 1915, செய்யுள் திரட்டு 1915 இந்த இயர்ல தான் வெளியிட்டிருப்பாங்க. பாரதியார் சுதேசமித்ரன் இதழில் துணை ஆசிரியராக சேர்ந்த ஆண்டு 1904. 1907 இந்தியா என்ற இதழில் ஆசிரியரா பணிபுரிஞ்சிருப்பாரு. 1908 சுதேச கீதங்களை வெளியிட்டிருப்பாரு. 1905 பெனாரஸ் காங்கிரஸ் மாநாட்டுல பங்கெடுத்திருப்பாரு. சுப்பிரமணிய சிவா ஞான பானு என்ற இதழை எப்போது நடத்தினார்? 1913. 1907 இவரு தர்ம பரிபாலன சமாஜம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. 1920 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல பங்கெடுத்திருப்பாரு. 1921 சுப்பிரமணிய சிவா காவி உடை அணிஞ்சிட்டு தன்னை ஸ்வத்தரானந்தர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாரு. வ.வே.சு. ஐயர் வெளியிட்ட ஒரு ஆய்வு நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை பத்தி தான் இவர் ஒரு ஆய்வு நூல் வெளியிட்டிருப்பாரு. பால பாரதி வ.வே.சு. ஐயர் வெளியிட்ட ஒரு ஆங்கில இதழ் தேசபக்தன். ஆக்சுவலி இது திருவிக்கா தான் வெளியிட்டிருப்பாங்க. திருவிக்காவை அடுத்து இந்த இதழை வழிநடத்தி சென்றவர் தான் இந்த வ.வே.சு. ஐயர். முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் இது சவார்கர் எழுதின ஒரு நூல். ஸோ இந்த நூலை ஆங்கிலத்துல வ.வே.சு. ஐயர் மொழிபெயர்த்திருப்பாரு. ஆஷ் படுகொலை நடைபெற்ற ஆண்டு 1911. 1904 பாரத மாதா சங்கம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 1880 ஆக்சுவலி இந்த ஆஷ் படுகொலை நடத்துறது வாஞ்சிநாதன் தான் இல்லையா? இந்த வாஞ்சிநாதன் திருவிதாங்கூர்ல இருக்கக்கூடிய புனலூர்ல வனத்துறை காவலரா பணியில சேர்ந்த ஆண்டு தான் இந்த 1880. 1912 ஆஷ் படுகொலைக்கான தீர்ப்பு வழங்கப்பட்ட ஆண்டு. இந்தியா என்ற இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னா எம்.பி.டி. ஆச்சாரியா. வ.வே.சு. ஐயர் பாத்தீங்கன்னா பால பாரதி. பாரதியார் சக்கரவர்த்தினி, கர்ம யோகினி என்ற இதழ்களும் நடத்திருப்பாரு. மார்ஷல் நேசமணி அனைவராலும் குமரி தந்தை என்று அழைக்கப்படுபவர். எம்டன் என்ற நீர்மூழ்கி கப்பலில் இருந்து குண்டு வீசியவர் யாருன்னா செண்பகராமன். மதன்லால் தின்கரா இவர் லண்டன்ல கர்சன் அப்படின்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரிய கொலை செஞ்சிருப்பாரு. ஸோ அதனால இவரை சிறையில் அடைச்சிருப்பாங்க. முத்துராமலிங்க தேவர் நேதாஜி என்ற இதழை நடத்தியவர். ஜார்ஜ் ஜோசப் அனைவராலும் ரோசாப்பு துரை என்று அழைக்கப்படுபவர். ரிச்சர்ட் கேசி யாரை இந்தியாவின் ஞானி என்று அழைத்தார்? ராஜாஜிய.
ஸோ அப்ப காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா இவரை சோசியலிச கட்டிட கலைஞர் அப்படின்னு அழைப்பாங்க, கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்போ சிவஞானத்தை சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. என்எம்ஆர் சுப்புராமனை மதுரை அதாவது மதுரை காந்தி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. பா ஜீவானந்தம் எழுதிய படைப்புகளில் பொருந்தாதது எதுன்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு தான். ஏன்னா இந்த நூல் வந்துட்டு மாப்போ சிவஞானம் வந்து வெளியிட்டிருப்பாரு. சோ இந்த நூலுக்கு 1966ல சாகித்ய அகாடமி கொடுத்திருப்பாங்க. மாப்போசிக்கு 2006ல அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. பெண்ணுரிமை கீதாஞ்சலி, சுகுணராஜன் அல்லது சுதந்திர வீரன், இது ரெண்டுமே பா ஜீவானந்தம் வெளியிட்ட நூல்கள். ஜனசக்தி மற்றும் தாமரை இது பா ஜீவானந்தம் வெளியிட்ட ஒரு இதழ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.